தமிழ்நாட்டுல இப்போ 2 பெரிய நிதி அறிவிப்புகள் பத்தி தான் ஒரே பேச்சா இருக்கு. மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையில நடக்கிற இந்த போட்டிக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நாம இப்போ விலாவரியா பார்க்கலாம். உங்களுக்கும் இந்த கேள்வி இருக்கலாம். 5000 ரூபாய் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆச்சா இல்ல 12,000 ரூபாய் வரப்போகுதா? தமிழ்நாட்டுல இப்போ என்னதான் நடக்குது? இந்த 2 பெரிய தொகைகள் பத்தின குழப்பத்துக்கு நாம இப்போ ஒரு தெளிவான விளக்கத்தை பார்க்க போறோம். சரி, முதல்ல நம்ம தமிழ்நாடு அரசு கொடுத்த அந்த 5000 ரூபாய் பத்தி பார்ப்போம். இது ஏற்கனவே பலரோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்தாச்சு. ஆமாங்க. பிப்ரவரி 13ஆம் தேதி தமிழ்நாட்டுல பல லட்சம் பெண்களோட பேங்க் அக்கவுண்ட்ல திடீர்னு இந்த 5000 ரூபாய் கிரெடிட் ஆச்சு. சரி, இந்த 5000 ரூபாய் எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு சின்ன கணக்கு இருக்கு. அதாவது வர்ற 3 மாசத்துக்கு, அதாவது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்கு கொடுக்க வேண்டிய 1000 ரூபாய அட்வான்ஸா, அதாவது 3000 ரூபாய கொடுத்துட்டாங்க. அது கூடவே ஒரு சம்மர் ஸ்பெஷல் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு 2000 ரூபாயும் சேர்த்து கொடுத்திருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட ஒரு பகுதியா வந்த இந்த பணத்துக்கு, அதாவது கிட்டத்தட்ட 1.31 கோடி பயனாளிகள் கிட்ட இருந்து ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சதா சொல்றாங்க. சரி, இங்கதான் ஒரு ட்விஸ்ட். நம்ம மாநில அரசு 5000 ரூபாய் கொடுத்ததுக்கு ஒரு பதிலடியா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மெகா பேக்கேஜ் கொண்டு வர போறதா ஒரு பேச்சாடிபடுது. எவ்வளோ தெரியுமா? முழுசா 12,000 ரூபாய். இந்த பணமும் நேரடியா பயனாளிகளோட அக்கவுண்ட்டுக்கே வரும்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, இந்த 2 திட்டத்தையும் பக்கத்துல வச்சு பார்த்தா விஷயம் நல்லா புரியும். நம்ம மாநில அரசு, அதாவது திமுக, ஏற்கனவே 5000 ரூபாய பிப்ரவரி 13ஆம் தேதியே கொடுத்துட்டாங்க. ஆனா மத்திய அரசு, அதாவது பாஜக, 12,000 ரூபாய் கொடுக்க போறதா சொல்றது இன்னமும் ஒரு வதந்தியா, ஒரு திட்டமா தான் இருக்கு. அப்போ இந்த 12,000 ரூபாய் எங்கிருந்து வரும்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, கேஸ் மானியம், உர மானியம், அப்புறம் விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்கிற PM கிசான் திட்டம்னு இப்படி ஏற்கனவே இருக்கிற பல மத்திய அரசு திட்டங்களை ஒன்னா சேர்த்து ஒரே பெரிய தொகையா கொடுக்கலாம்னு ஒரு ஐடியா. சரி, இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். ஏன் திடீர்னு இப்ப இவ்ளோ பெரிய தொகைகளை பத்தி பேசப்படுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் கணக்க பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. விஷயம் ரொம்ப சிம்பிள். 2026ல தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அதனால இந்த 2 நிதி திட்டங்களுமே அந்த தேர்தல்ல மனசுல வச்சுதான் செய்யப்படுதுன்னு பலரும் பார்க்கறாங்க. அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மாநில அரசு கொடுத்த பணத்தோட தாக்கத்தை முறியடிக்க மத்திய அரசு கொண்டு வர்றதா சொல்லப்படுற இந்த திட்டம் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த போட்டி இத்தோட நிக்கல. நம்ம மாநில அரசு அடுத்த தேர்தல்ல ஜெயிச்சா இப்போ கொடுக்கிற மாதாந்திர தொடையான 1000 ரூபாய 2000 ரூபாயா உயர்த்துவோன்னு ஒரு வாக்குறுதியும் கொடுத்திருக்காங்க. சரி, இந்த அரசியல் போட்டிகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்போதைக்கு மாநில அரசு கொடுக்கிற இந்த உதவித்தொகையை வாங்க யாருக்கெல்லாம் தகுதி இருக்கு? ஓகே, இப்போ கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான தகுதிகள் என்னன்னு பார்த்துடலாம். முதல்ல 21 வயசுக்கு மேல இருக்கிற பெண்களா இருக்கணும். தமிழ்நாட்டுல ரேஷன் கார்டு வச்சிருக்கணும். உங்க குடும்பத்தோட வருமானம் வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு கம்மியா இருக்கணும். அதே போல 5 ஏக்கர் நன்செய் நிலம் அல்லது 10 ஏக்கர் புன்செய் நிலப்புக்கு கம்மியா தான் வச்சிருக்கணும். கரண்ட் பில்ல பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 3600 யூனிட்டுக்குள்ள தான் பயன்படுத்தி இருக்கணும். இதுல முக்கியமா அரசு ஊழியர்கள், வருமான வரி கட்டுறவங்க, கார் வச்சிருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த திட்டம் பொருந்தாது. இப்போ தேர்தல் நெருங்கி வர்ற இந்த நேரத்துல இந்த மாதிரி பெரிய தொகைகளை அறிவிக்கிறது உண்மையிலேயே மக்கள் மேல இருக்கிற அக்கறையா, இல்ல ஓட்டுக்காக செய்யப்படுற ஒரு அரசியல் தந்திரமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?